அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நம்முடைய தராவீஹ் தொழுகையிலே நாம் சூரத்து நம்ல் ஓதினோம். அந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா பல விஷயங்களை சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனிலே ஒரு பறவையை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். குறிப்பாக அந்த சூறாவிலே தெரியுமா யாருக்காவது? குர்ஆனிலே பறவையை குறித்து அல்லாஹ் தஆலா பேசுகின்றான் பல இடங்கள். அந்த பறவையினுடைய பெயரை குறித்தே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அந்த பறவை பெயர் தான் ஹுத்ஹுத் என்று சொல்லக்கூடிய பறவை. இந்த ஹுத்ஹுத் என்ற பறவையை பற்றி அல்லாஹ் பெருமையாக சொல்லுகின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே இந்த பறவைகள் இருந்தன. அந்த பறவைகள் இன்னும் பார்க்க நம்ம பறவைனோடனே ரொம்ப பெரிய பறவையா இருக்கும் அப்படின்லாம் இல்லை, சின்ன பறவை தான். இந்த பறவையை குறித்து இந்த சூறாவிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. وَتَفَقَّدَ الطَّيْرُ فَقَالَ مَا لِيَ لَا أَرَى الْهُدْهُدَ أَمْ كَانَ مِنَ الْغَائِبِينَ. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய படைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல மிகப்பெரிய படையை அவர்களுக்கு கொடுத்திருந்தான், கேள்விப்பட்டிருப்போம். இந்த உலகத்திலே யாருக்கும் இல்லாத அளவிற்கு உண்டான ஒரு படையை, ஒரு பலத்தை, அதிகாரத்தை, ஒரு அரசாங்கத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். அந்த சுலைமான் நபி தன்னுடைய படைகள் அவ்வளவு பெரியும் அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒன்று கூட்டுறான். அவருடைய படைகள்ல மனிதர்கள் இருந்தார்கள், ஜின்கள் இருந்தன, பறவைகள் இருந்தன, மிருகங்கள் இருந்தன, நிறைய ஜீவராசிகள் இருந்தன. இவை அனைத்திற்கும் அரசராக சுலைமான் நபி இருந்தாங்க. அப்போ எல்லா படையில் உள்ள அனைத்து ரகங்களையும் அங்கே ஒன்று கூட்டுகிறார்கள். ஒன்று கூட்டினா சுலைமான் நபி பார்க்கிறாங்க, ஒரே ஒரு பறவையை மட்டும் காணோம். ஹுத்ஹுத் என்று இந்த பறவையை மட்டும் அந்த வரல. சுலைமான் நபி கோபப்படுறாங்க. லவ் அஸிபன்னஹு அஸாபன் ஷதீதன் அவு லஅஸ்பஹன்னஹு அவு லயஅத்தியன்னி பிசுல்தானின் முபீன். எல்லாரையும் இங்க ஆஜராக்க சொல்லியிருக்கிறேன், இந்த பறவை மட்டும் காணமே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு என்ன செய்யறாங்க, அது வரட்டும், எங்க போச்சுன்னு தெரியல, வரட்டும், வந்துச்சுண்டா அது சரியான தக்க காரணத்தை சொல்ல வேண்டும், அப்படி இல்லைன்னா அதை தண்டிப்பேன். அது மட்டுமல்ல, கடுமையாக தண்டிப்பதோடு மட்டுமல்ல, அவுல அஸ்பஹன்னஹு, அதை நான் அறுத்துருவேன், அது சரியான காரணத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, தாமதிக்கிறாங்க. இதை சொல்லி கொஞ்ச நேரங்கள்ல ஹுத்ஹுத் பறவை வேகமா எங்கேயோ பறந்து வருது. வந்து சுலைமான் நபி முன்னாடி வந்து நிக்குது. சுலைமான் நபி முன்னாடி வந்து நின்ன உடனே فَمَكَثَ غَيْرَ بَعِيدٍ فَقَالَ أَحَطتُ بِمَا لَمْ تُحِطْ بِهِ وَجِئْتُكَ مِنْ سَبَإٍ بِنَبَإٍ يَقِينٍ. அந்த பறவை சொல்லுது, சுலைமான் நபி அவர்களே, நீங்க அறியாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க அறியாத ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன செய்தி என்றால், நான் பறந்து போய்கிட்டு இருந்தேன், சபா நாட்டினுடைய ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிகுஹும் வ ஊதியத் மின் குல்லி ஷைஇன். நான் பறந்து போய்கிட்டு இருந்தேனா சபா நாட்டினுடைய ஒரு இடத்தை பார்த்தேன். அந்த நாட்டில் ஒரு பெண் அரசி ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார். அவளுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா வசதியும் அவரிடத்தில் இருக்கிறது. உலக அர்ஷுன் அதீம், அவள்கிட்ட இருக்கிற சிம்மாசனம் ரொம்ப பெருசு. அப்படின்னா ஒரு பெரிய அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். யாரு? ஒரு பெண் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற சொன்னது ஆச்சரியம் அல்ல. சொல்லிட்டு சொல்லுது, வஜத்துஹா வ கௌமுஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ். அந்த அரசியும் அந்த அரசினுடைய அந்த கௌமுகளும் சமுதாய மக்களும் அல்லாஹ்வை விட்டுட்டு சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறாங்க, சூரியனுக்கு சுஜூது செய்து கொண்டு சிரம்பணிந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து சொல்லுது. وَزَيَّنَ لَهُمُ الشَّيْطَانُ أَعْمَالَهُمْ فَصَدَّهُمْ عَنِ السَّبِيلِ فَهُمْ لَا يَهْتَدُونَ.
ஷைத்தான் அவர்களுக்கு இப்படி செய்யறத, ஷிர்க் வைக்கிறத, அல்லாஹ் அல்லாத இந்த சூரியனை வணங்குவதை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக ஆக்கி காண்பித்து கொண்டு இருக்கின்றான். அதனால அவர்கள் நேர்வழி பெறுவதை இந்த ஷைத்தான் தடுக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை சொல்லுது. சொன்ன உடனே சுலைமான் நபி, அல்லா யஸ்ஜுது லில்லாஹ் அல்லதி யக்ருஜுல் கபஅ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வ யஅலம் மா துஃபூன வ மா துஅலினூன், வானத்திலையும் வானங்களையும் பூமியிலும் உள்ளவைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் இறைவனை, அவனை விட்டு விட்டா இந்த சூரியனை வணங்குகிறார்கள். சுலைமான் நபி கேட்கிறாங்க, வானத்தையும் பூமியிலிருந்தும் எல்லாவற்றையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய அந்த ரப்பை விட்டு விட்டா அவர்கள் வணங்குகிறார்கள். அவர்கள் எதை மறைத்து கொண்டாலும், நீங்கள் எதை மறைத்து கொண்டாலும் அல்லாஹ் அதை புரிந்து கொள்வான் என்ற வாயத்தை ஓதுறாங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம். அந்த பெண்ணுடைய அர்ஷ், அதாவது சிம்மாசனம் பெருசுன்னு சொல்றியே, அல்லாஹுடைய இணை வைக்க முடியாத அந்த ரப்புல் ஆலமீனுடைய அர்ஷ் மிகவும் பெரியது, மகத்தானது அப்படின்னு சொல்றாங்க. கால சனந்துர் அஸ்தக்து அம் குன்த மினல் காதிபின். நீ இந்த செய்தியை சொல்லியிருக்கிற, நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியா அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதற்கு பிறகு அந்த அந்த அரசியினுடைய பெயர் தான் பல்கீஸ். அந்த அரசிக்கு தூது அனுப்புகிறார்கள். அதற்கு பிறகு அந்த அரசி பரிசு அனுப்புகிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு சம்பாஷணைகள் நடைபெற்று இறுதியிலே அந்த அரசி இஸ்லாத்திற்குள் நுழைகின்றார்கள் என்றெல்லாம் ஒரு சரித்திரம் செல்கிறது. இங்க நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஹுதுஹுதுடைய பறவை சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல ஒரு ஒரு அற்புதமான பறவையாக அது இருந்தது. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அரியாசனைகள் மட்டும் 600 இருக்குமா. அவங்களுடைய அந்த படை பலத்தினுடைய அந்த அரண்மனையுடைய அரியாசனைகள் 600 அரியாசனைகள். அதுல முதல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு பக்கத்துல இருக்கிற சேர்ல யார் இருப்பாங்கன்றா, மனிதர்களிலே மிகவும் புனிதர்கள், மனிதர்களிலே மிகவும் முக்கியமான பெரிய விஐபிகள் இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜின்கள்ல சிறந்தவர்கள் இருப்பார்கள். அதுக்கு பிறகு ஜீவராசிகள் இப்படியெல்லாம் இருக்கும். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காற்று அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தாங்க. காற்றில் அவர்கள் பயணம் செய்வார்கள். காற்றில் பயணம் செய்வார்கள். நினைத்த இடத்துக்கு கொண்டு போகும் காற்று. செல்லக்கூடிய வழியிலே தண்ணீர் தாகம் எடுத்தால் உடனே அந்த ஹுதுஹுது பறவை என்ன செய்யும், நேர போய் தண்ணி இருக்கிற இடத்துல போய் தன்னுடைய சொண்டால காட்டும். தண்ணி எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கும். அது உடனே சுலைமான் நபியுடைய ஜின்னுகள் அங்கே சென்று தோண்டி தண்ணியை எடுத்துட்டு வரும். இப்படி ஒரு நினைத்தால் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய, எல்லாம் நினைத்த நேரத்தில் செய்யக்கூடிய அளவிற்குண்டான வசதிகளை எல்லாம் அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருந்தான். அவ்வளவும் வைத்துக்கொண்டு ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது அல்லாஹுடைய அருட்கொடை என்று அவர்கள் நன்றி செலுத்தினார்கள். நமக்கு கிடைக்கிற கொஞ்சம் நம்ம அல்லாஹ்விடத்தில் உள்ள ஒரு நல்லது நடந்துட்டாலே நம்ம நன்றி செல்ல மாட்டேங்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படி அவர்கள் வைத்திருந்தார்கள். இப்ப அந்த ஹுதுஹுது பறவையை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஹுதுஹுது பறவைக்கு எப்படிங்க அந்த தண்ணீர் இருக்கிற இடம் கரெக்டா தெரியுது? தண்ணீர் இருக்கிற இடத்த கொண்டு போய் கரெக்டா எடுத்துட்டு வரும்னு சொல்லி நமக்கு இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தஃப்சீரிலே நமக்கு வருகிறது. மரங்கொத்தி பறவைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரங்கொத்தி பறவை மரத்துல இருந்து கொத்தி கொத்தி அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இல்மை கொடுத்திருக்கின்றான். அதனுடைய அமைப்பு, மரங்கொத்தியினுடைய அமைப்பு இருக்க, அது போய் நேரம் என்ன செய்யும், அந்த மரத்துல போய் நின்று மரத்துல அப்படியே கொத்திக்கிட்டே இருக்கும், துளையிடும். இப்படி துளையிட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மரங்கொத்தியுடைய துளை ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு செகண்டுக்கு, அதாவது ஒரு நொடி ஒரு செகண்டுக்கு மட்டும் 20 தடவை கொத்தும் மண்டையை. நம்ம கொட்டினா என்ன ஆகும், நம்ம மண்டை கட்ட 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 கட்டான்னு 20 தடவை. அவ்வளவு வேகமாக கொத்தக்கூடிய அளவிற்குண்டான அந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பை அல்லாஹ் அந்த மண்டையில வச்சிருக்கான். நம்மள மாதிரி மண்டையில மூளை அப்படி இருக்காது. மூளை அதுக்கு பின்பக்கமா கீழே இறங்கி இருக்குமா. அது ஏன்னு சொன்னா இந்த தாடையிலிருந்து அது மிக வலுவாக பிடித்து கொண்டு இருக்குமா. அதனால அது எவ்வளவு கொத்தினாலும், ஒரு நிமிடத்திற்கு 20 கொத்தினாலும் கூட மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துல அதுக்கு கொத்துமா. அந்த வேகத்துல கொத்தியும் கூட அதுக்கு பிரெயினுக்கு, மூளைக்கு எதுவுமே ஆகுறது இல்லை, எந்த வைப்ரேஷன் அதுக்கு ஆகுறது இல்லை. அதனுடைய கூர்மையான அந்த சொண்டை வைத்து கொத்துன்னு கொத்தி நம்ம கண்ணுக்கு தெரியாத, மற்ற ஜீவராசி கண்ணுகளுக்கும் தெரியாத
மரத்துக்குள்ள நுழைஞ்சி இருக்கக்கூடிய அந்த புழு இருக்குல்ல, அந்த புழுக்கள் பூச்சிகள் அதை போய் கரெக்டாக கொத்தி சாப்பிடும். அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய அருட்கொடை. அப்போ இந்த பறவைக்கு, இந்த சின்ன பறவைக்கு இப்படி ஒரு இல்மு இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அந்த சுலைமான் நபி காலத்துல இருந்த அந்த அந்த ஹுதுஹுது பறவைக்கு எவ்வளவு ஞானம் இருந்திருக்கும், ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹுதுஹுது பறவையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து கேட்டான், நீங்க இப்படி சொல்றீங்க, அதெல்லாம் சரிதான், ஹுதுஹுது பறவையை பத்தி பெருசா சொல்றீங்க, அது தண்ணி இருக்கிற இடத்த பார்த்து கண்டுபிடிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா அந்த பறவைக்கு ஒரு சின்ன பையன் கூட வலையை விரிச்சு அந்த வலைக்கு மேல மண் அள்ளி போட்டுட்டு அந்த மண்ணுக்கு மேல ஏதாவது இறையை வைத்து அந்த பறவைக்கு வைத்தால் அந்த பறவை தேடி வந்து நின்று இறைய சாப்பிடுறன்ற பேர்ல மாட்டிக்குமே, வலையில பிடிச்சிக்குமே. அப்படி இருக்கும்போது அந்த ஹுதுஹுது பறவைக்கு மேல இருக்கிற அந்த மேட்டாப்புல இருக்கக்கூடிய அந்த வலையவே கண்ணுக்கு தெரியலையே, எப்படி அடியில் இருக்கக்கூடிய தண்ணீர் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டானாம் விதண்டாவாதமா. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, நீ சொல்றது சரிதான், ஆனால் அந்த பறவைக்கு விதி முடிந்து விட்டது என்று அர்த்தம் அப்படின்னாங்களாம். விதி முடிந்து விட்டதுனால்தான் அது அங்க வந்து உட்காருது. அல்லாஹ்வுடைய விதி, உதாரணத்துக்கு நான் சொல்ல போறேன் கேளுங்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவோ அறிவு இருக்கலாம், அல்லது எவ்வளவோ பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம்னு வச்சுக்கிறீங்க, அல்லது பெரிய படைபலம் மிக்க, ஆளுமை மிக்க, நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க பணக்காரனா இருக்கலாம். கொரோனான்னு வந்துச்சு, உடனே தூக்கிட்டு போச்சா இல்லையா? அப்போ அந்த இடத்துல நமக்கு எப்பொழுது விதி, அல்லாஹ்வுடைய விதி மரணம் என்பது வருமோ அப்பொழுது நம்முடைய அறிவுக்கும் வேலை இருக்காது, நம்முடைய பணபலத்துக்கும் வேலை இருக்காது. கண்கூட பார்த்தோமா இல்லையா? அது போன்று அல்லாஹ் தாலா ஒரு விதி, அந்த ஒரு பறவை மாட்டுறதுன்னு சொன்னா அந்த விதியை வைத்திருந்தால் அது நிச்சயமா மாட்டிரும், இறந்து போயிடும். மரணத்தை தப்பியவன் இந்த உலகத்தில் எவனும் கிடையாது என்பதை அவர்கள் சொல்லி அந்த விளக்கத்தை சொன்னார்கள். ஆனா இப்போ நம்ம அந்த ஹுதுஹுது பறவைய, நான் சொன்ன இந்த சம்பவத்துல ஹுதுஹுது பறவையிலிருந்து நமக்கு என்ன பாடம் இருக்குதுன்றது மட்டும் நம்ம அங்க பார்ப்போம். பாருங்க, ஹுதுஹுது பறவை எங்கோ சென்றது, எங்கேயோ சென்று போய் வந்துச்சு. ஒரு ஊர்ல ஏதோ அல்லாஹ் அல்லாத ஒன்றை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த அந்த கவலையில் வந்து சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வந்து சொல்லுதுண்டா, அதனுடைய ஈமான் எப்படி இருக்கு? அது கவலை. அல்லாஹ் அல்லாத ஒரு வஸ்தபை, ஒரு சூரியனை போய் வணங்கி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டாமா? சுலைமான் நபி, நீங்க நபியா இருக்கிறீங்களே, அவர்களுக்கு ஒரு நேர்வழி கிடைக்கணுமா இல்லையா அப்படின்ற கவலை அந்த பறவைக்கு இருந்ததாக பெருமையா அல்லாஹ் சொல்றான் அந்த குர்ஆன்ல. அப்போ தாவா அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனை, நாம் மட்டும் சத்தியத்தில் இருந்தால் போதாது, மற்றவர்களையும் சத்தியத்தின்பால் கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த பறவையின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அடுத்தது, எந்த ஒரு செய்தியையும் அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் அவசரப்பட்டு தண்டிக்க கூடாது, அவசரப்பட்டு கோபப்படக்கூடாது. இந்த ஹுதுஹுது பறவை கொஞ்சம் லேட்டா வரலன்னு உடனே சுலைமான் நபி உடனே அதை தண்டிச்சு, வந்த உடனே ஆட்புட்னு தண்டிச்சிருது இல்லை, உடனே அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல. அது என்ன தக்க காரணம் கொண்டு வருதா அப்படின்னு பார்த்தாங்க. அது வந்து சொன்னது, தக்க காரணம் சொன்னது, அதனால அது தப்பிச்சுது. அப்போ நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து நம்ம கிட்ட வந்து ஒன்று சொல்றான்னு வைங்க, இன்னொரு நண்பனை பற்றி ஒரு தவறான ஒரு விஷயத்தை நம்மகிட்ட வந்து சொல்றான்னா நம்ம அப்படியே நம்பிடுறோம். அப்படியா, அவர் அப்படிதான் இருப்பாரா, சரி அப்படின்னு நம்பிடுறோம். ஆனா அப்படி நம்பக்கூடாது இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான், இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் ஃபதபையனு, ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு தவறான கெட்டவன் வந்து சொன்னான்னா அதை நீங்கள் ஃபதபையனு, அதை நீங்கள் விசாரணை செய்து அதை பார்த்து கொள்ளுங்கள், உண்மை தன்மையை நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள். அப்படி செய்யறது தான் ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். சுலைமான் நபி அவர்கள் இந்த ஹுதுஹுது வரல, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்ங்கிறதை கேட்டு தெரிந்து விசாரித்துக் கொள்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நாம் இந்த ஹுதுஹுது பறவையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் மிகச் சிறப்பாக சொல்லி காட்டுகின்றான். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு கொடுக்கப்பட்டிருந்தும் அவர்கள் அல்லாஹ்வை மறக்கவில்லை, அல்லாஹ்வுடைய நினைவிலே இருந்து அவர்கள் வழி பெறவும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த நபியை போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம்
எல்லா நலவுகளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற வேண்டும், பெற்று இறைவனை மறுக்காத ஒரு நல்லடியார்களாக மாற வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.